அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக இதில் விட்டமின் B6 இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள பிபி லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. மெயினாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கும் வாழைத்தண்டு நிறைய உதவி பண்ணும். வாழைத்தண்டில் நிறைய ரெசிபி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டை வச்சு ஒரு புதுவித ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கோம். பாருங்கள், வாழைத்தண்டோட அந்த சைடில் உள்ள இந்த தண்டு எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இங்கே நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணியில் தான் நம்ம இதை கட் பண்ணி போட போகிறோம். எக்ஸ்ட்ராவாக தண்ணியில் நம்ம கொஞ்சமாக மோர் ஆட் பண்ணிக்க போகிறோம். மோர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி போட போகிறோம். பாருங்கள், சைடில் உள்ள அந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம அருவாமனையில் கட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக கட் பண்ணும்போது உள்ளேருந்து இந்த மாதிரி நாரெல்லாம் வரும். அந்த நாரை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம கட் பண்ண உள்ளே உள்ள அந்த நாரெல்லாம் வந்துடும். அது எல்லாத்தையும் கையை வச்சு நீட்டாக எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தண்ணியில் தயிர் விடுறதுக்கு காரணம், நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணி இப்போ அதில் தான் போட போகிறோம். வாழைத்தண்டு கருத்து போகாமல் இருக்கும். மெயினாக வாழைத்தண்டோட அந்த துவர்ப்பு தன்மையும் அதிலே போயிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சதை மறுபடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதை கட் பண்ணி பாருங்கள், இந்த மோர்கள் அந்த தண்ணியில் நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாழைத்தண்டு நாரில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. இந்த மாதிரி வாழைத்தண்டு நாரை கையில் சுற்றி எடுத்து வச்சுருங்க. நிறைய நீங்கள் சுத்த இந்த மாதிரி நல்ல கனமாக வரும். கனமாக வர ரவுண்டை நடுவில் கட் பண்ணிவிடுங்க. நடுவில் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார் மாதிரி நீளமாக வரும். இதை கையை வச்சு நல்லா இந்த மாதிரி சுருட்டிட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா திரி ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு இந்த மாதிரி நாரில் கூட நம்ம திரி பண்ணி நல்லா காய வச்சுட்டு விளக்கேற்றலாம். அவ்வளோ நல்லது. பாருங்கள், இது ஒரு டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாழைத்தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம போட்டதெல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ரைத்தா தான் பண்ண போகிறோம். வாழைத்தண்டில் ஒரு பச்சடி ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி. டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். குழம்பு சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தயிர், தண்ணி இதுலேருந்து அந்த வாழைத்தண்டை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் அப்படியே அதிலே போயிடும். அந்த தண்ணியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிட வேண்டிதான். இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த வாழைத்தண்டை சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா, நாங்கள் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுற்றிடுங்க மிக்ஸி ஜாரில். இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா நைஸான பேஸ்ட்டாக, கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த வாழைத்தண்டு பேஸ்ட்டை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். பச்சடி பண்ண போகிறோங்கிறதுனால நம்ம இப்போ இதில் தயிர் சேர்க்கணும். நல்லா கெட்டியான தயிராக, ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டி தயிராக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். தாளிச்சும் ரெடியாக வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு மட்டும் தாளித்து வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். நம்மளோட க்ரீமியான ரொம்பவே ஆரோக்கியமான வாழைத்தண்டில் செய்யக்கூடிய ஒரு பச்சடி ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்ற பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தயிர் சேர்த்து பண்ணுறனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வாழைத்தண்டில் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.